Hello, Vanakkam and welcome to a very special episode of 30 Minutes with Us, and yes, my name is Rajiv. Today நம்ம ஷோல வந்து ஒரு blockbuster entertainment ஆக போகுது because the person with me, my friends, is a very successful director and also a very strong actor. Well, don't get confused. நம்ம கூட ரெண்டு செலிபிரிட்டில நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. It's a two-in-one rare combination. With me is Mr. A. Venkatesh. Vanakkam sir, welcome. Great to have you on the show, sir. சொல்லுங்க, எப்படி போகுது சார் லைஃப்? இப்போ நீங்க ரொம்ப பிஸி இருக்கீங்க as an actor, as a director, or என்ன போகுது உங்க லைஃப்ல? இல்லை, நான் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஜாலியாக இல்லை, சேலஞ்சிங்காகவும் சம்டைம்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்குது மூமெண்ட்ஸு, சம்டைம்ஸ் வந்துட்டு த்ரில்லாகவும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு சினிமாவே வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே சேர்ந்தது தானே. ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் சினிமா, அதே மாதிரி லைஃபும் ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அண்ட் ஐ மீன் லைஃப் வந்து as a director பெட்டர் இருக்கு, இல்லைன்னா லைஃப் வந்து as an actor உங்களுக்கு பெட்டரா இருக்கு சார்? இல்லை, அதாவது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கு சொல்கிறது, என்ஜாய் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தான் எனக்கு. ஆக்டிங் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குது. பட் அட் த சேம் டைம் என்னன்னா, ஆக்டிங் வந்து நம்ம வந்துட்டு ஒரு இன்னொருத்தருடைய கண்ட்ரோல் இருப்போம் இல்லையா. அதனால வந்து நம்ம வந்து நிறைய பேரை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சு நமக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்கி, ஸோ அங்கே அடிஷ்னல் நமக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு பேஷனேட்டாகவும் ஒர்க் பண்ணுற விஷயம். பட் நடிப்பு பேஷனேட்டாக இருந்தால் கூட அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து உட்கார வச்சுருப்பாங்க, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார வச்சு தான் ஷார்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த உட்காந்தே இருக்கிறது எனக்கு எப்பவுமே ஒத்து வராத விஷயம். எனக்கு பரபரப்புன்னு வேலை பார்த்து பழக்கம். உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் ரொம்ப பிடிக்கும். கண்ட்ரோல் இருக்கணும் இல்லை, நான் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லை, எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஷூட்டிங் என் படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூட, வேலை பார்க்குற ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா என்ன நடித்த எல்லா படமே இதுவரை நான் பண்ண படம் எல்லா படத்துலையுமே நடிகர்கள் வந்து அதிகபட்சமாக 20 to half an hour தான் வெயிட்டிங்லேயே வைப்பேன். அதுக்கு மேலாம் வெயிட் வைக்க நம்ம ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட முடிச்ச உடனே அவங்கள வெயிட்டிங்ல ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட். பட் நம்ம நடிக்க போறப்போ 2 hours 1 hour வெயிட் பண்ணும்போது இல்லை, நமக்கு வந்து அந்த வெயிட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் நடிப்புல இருக்கும் போலே, மற்றபடி நடிப்பும் பிடிச்சிருக்கு, டைரக்ஷனும் பிடிச்சிருக்கு. பட் எது உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டா டைரக்ஷன் தான். Tell me, as an actor வந்து when was the time you started? நீங்க எப்போ யோசிச்சீங்க சரி டைரக்ஷன் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், எப்படி அது ஆயிடுச்சு உங்களுக்கு? அங்காடி தெரு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு சார், அதை பத்தி கொஞ்சம். அதாவது வந்து என்ன கேட்டா வந்து இப்போ நடிகர்களா, அதாவது இயக்குனராக இருக்குங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கிறார், அது எந்த மாற்று கருத்தே கிடையாது. அதே போல வந்து எனக்கு நடிக்கணும்னு ஆசை கிடையாது, டைரக்ஷன் தான் வந்தேன், அப்புறமா நடிப்புன்றது அப்படியே ஆக்ஷன்லாம் அமைஞ்சதுன்னு யாரும் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லா டைரக்டர்ஸ்குள்ளேயும் ஒரு நடிகன் இருக்கிறான். அதே மாதிரி அப்புறம் காலச்சூழல அவங்க டைரக்டரை மட்டுமே பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சில பேர் டிக்னிட்டி, அதாவது வந்து இந்த டைரக்டர் ஃபேம் வந்தோன்னு அந்த டிக்னிட்டின்னு ஒன்று வந்துடும். அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக நடிப்பு பக்கம் ஒதுங்க வரமாட்டாங்க. பட் என்ன கேட்டா எல்லா டைரக்டர்ஸ்குள்ளேயும் நடிகன் ஒளிஞ்சிருக்கிறார். அதனால சில பேர் இன்னைக்கு அதுக்கு வந்து என்ன, அதற்கான சூழல் இப்போ வந்திருக்குது, அந்த அட்மாஸ்பியர், அந்த ஆம்பியன்ஸ் இப்போ உருவாயிருக்குது. நான் டைரக்டர்லாம் நடிச்சா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுங்கிறது இப்போ அந்த இது வந்திருக்குது. நான் வந்து இப்போ திடீர்னு ஆக்ஷன்ல நடிகனானு அப்படின்லாம் நான் வந்து சும்மா பெப்பர் டிவிலுக்காக இன்டர்வியூக்கெல்லாம் சொல்ல விரும்பல. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வரும்போதே நடிச்சு டைரக்ஷன் பண்ண தான் வந்தேன். நான் வந்து அதாவது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மச் இன்ஸ்பயர்ட் பை கே பாக்கியராஜ். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். கிரேட் ரோல் மாடல். அத பாத்து பண்ணோம்னா எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம். என்னுடைய காலேஜ் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்கியராஜ் சார் தான் இமிடியேட் பண்ணி நிறைய ஷோ பண்ணியிருக்கிறேன். அதாவது +1ல இருந்து +1 தான் எனக்கு பாக்கியராஜ் சார் சினிமாவில் வந்து ஹீரோ டைரக்டரை நான் படிக்கிறப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாரு. ஸோ வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த டயத்துலேருந்தே அவருடைய இதெல்லாம் பார்த்து அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல். பாரதிராஜா சாரோட செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சினிமாவுக்குள்ள வந்து வர்றதுக்கு வந்து பாக்கியராஜ் சார். ஸோ நான் என்னுடைய ஸ்கூல், என்னுடைய காலேஜ் ட்ராமாஸ், அப்புறம் என்னுடைய எல்லா காம்படிஷன்லையும் பாக்கியராஜ் சாருடைய இதில் தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தார். ஸோ அவரை மாதிரி நடிச்சு டைரக்டர் ஆகணும் தான் வந்தது. ஸோ நான் டைரக்டர் ஆகிற அந்த பீரியட் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கான அந்த ஃபேஸ் வந்து என்கிட்ட மிஸ்ஸிங், அந்த ஸ்ட்ரகிளிங், அந்த டைரக்டர். அப்போ நானே டிசைட் பண்ணிட்டேன், நம்ம வந்து நடிக்க வேண்டாம், ஒன்லி டைரக்ஷன் போகலாம் அப்படின்னு. பட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுற படங்களை என்னை ஒரு சில சீனில் நடிக்க சொல்லுவாங்க. நான் சும்மா ஃபன்னாக அந்த ஒரு சீன் நடிச்சுட்டு வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்றப்ப எனக்கு வந்து ஆக்டிங் மேல அந்த 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 கான்சென்ட்ரேஷனே இல்லை போயிடுச்சு. நான் நிறைய வில்லன்கள் என் படத்துல போட்டிருக்கேன். நிறைய படம் எனக்குள்ள இருந்த ஒரு நடிகன் அப்படியே மெதுவா ஃபேட் அவுட் ஆயிட்டாப்ல. தென் ஒன் ஃபைன் மார்னிங் நான் வந்து என்னுடைய படம் துரைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அர்ஜுன் சார் வச்சு. அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் எனக்கு வசந்தபாலன் ஆஃபீஸ்க்கு வந்தவர் இந்த மாதிரி சார் என் படத்துல ஒரு கேரக்டர் நீங்க நடிக்கணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் வசந்தபாலன் இப்போ நான் வந்து காலேஜில் ட்ராமாவில் நடிச்சிருக்கேன், பட் இப்போ நான் டைரக்ஷன் பக்கம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஐ திங்க் 15th மூவி என்னோட 15th மூவி. நான் சொன்னேன் எனக்கு இப்போ வெல் எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர் கரியர் வந்து ரொம்ப அது எனக்கு பிஸியாக வேறு இருந்தது. நான் சொன்னேன் வந்து எனக்கு இப்போ நடிப்பு அப்படின்னா அப்பா அவர் என்ன சொன்னார்னா சார் நான் 2000 பேரை செலக்ட் பண்ண அந்த கேரக்டருக்கு எனக்கு யாருமே திருப்தி இல்லை. எனக்கு சடனாக தாட் வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டருக்கு சூட்டாக இருப்பீங்கன்னு தோணுச்சு. நீங்கள் பண்ணலைன்னா அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம் டைரக்ட் பண்ண மாட்டேன்னா நான் இப்போ ஷெடியூல் போட்டிருக்கேன் போக மாட்டேன் சார். இட் டேக் டைம், இன்னும் நான் வேறு ஆல்ட்ரேஷன் தேடணும், பட் எனக்கு எல்லாம் சரியாக செட் ஆயிருக்கு சார். நீங்கள் எப்படி நான் சொன்னால் எனக்கு டே ஷூட்டிங் இருக்குது, நைட் வந்தால் பரவாயில்லையா ஓகே அப்படின்னாரு. ஸோ நான் டேயில் வந்து ஆஸ் எ டைரக்டராக ஏன் படம், நைட் ஆக்டரா அவர் படம், டே அண்ட் நைட் மாதிரி ஒரு மேட்ச் போயிட்டு ஆமா அப்படிதான் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 அந்த அந்த இது இருக்கு இல்லையா சரம் அந்த ஜவுளி கடை எபிசோடு ஃபுல்லாவே நைட்டு தான் எடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு கடை டி நகர்ல ஒரு ஜவுளி கடை தான் ரெண்ட் கொடுத்தாங்க. அவங்க 10 o'clock கடையை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆகும், மார்னிங் அப் டு 6 வரைக்கும் போகும். இப்போ எனக்கு மார்னிங் ஷூட்டிங் இருக்கிறதால என்னைய மட்டும் 3 o'clock அனுப்புவார் நைட்டு. ஸோ நான் 3 o'clock கொஞ்சம் ரெஸ்ட், வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 4 ஆகும். 4 to ஒரு 6:30 வரைக்கும் தான் தூங்குவேன். 2.5 hours தான் தூங்கிட்டு 6:30க்கு எழுந்து நான் ரெடியாக டைரக்ஷனுக்கு போயிடுவேன். ஸோ அந்த படம் ஃபுல்லாக 15 days அந்த மாதிரி நடிச்சேன். 15 days வந்து இது மாதிரி ஒரு லைஃப் இருந்தது உங்களுக்கு. அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் அண்ட் பேலன்சிங் லைஃப் as director and as actor. ஆனா அதுக்கப்புறம் எப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு அங்காடி தெரு வந்து people spoke a lot about the movie, successful ரொம்ப இருந்தது. and of course people spoke about you as the actor, ரொம்ப appreciation வந்தது critically and from the audience as well. எப்படி ரியாக்ஷன் எப்படி இருந்தீங்க? உங்க மனசுல ஒரு கனவு இருந்தது, உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி ஒரு இருந்தது, that became true. So how was it for you? எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல எனக்கு அந்த உண்மையை சொல்ல போனா அந்த நேரத்துல எனக்கு பெருசா ஒரு ஹாப்பியும் இல்ல, ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எனக்கு அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு 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 என்ன சொல்றது ஒரு நிகழ்வா தான் இருந்தது. ஓகே நம்ம ஆக்டர் ஆயிருக்கோம் அப்படிதான் இருந்துச்சு தவிர ஒரு டிக் மார்க் மாதிரி அவ்வளவுதான். எனக்கு வந்து அது வந்து நம்ம ஆக்டர் ஆயிட்டோம், நம்ம ஃபெமிலியர் ஆயிட்டோம், எல்லாரும் நம்மளை பார்த்தாங்கன்னு அப்படின்ற எனக்கு இதே வரல. இன்ஃபேக்ட் அங்காடி திரு ரிலீஸ் ஆனப்போ எல்லா ஊர்லயும் நீ திட்டினாங்க, அதாவது லேடிஸ் எல்லாம் நீ திட்டினாங்க, பயங்கரமா திட்டினாங்க, பயங்கர கேர்ஸ் வேற. பிஎம்சி ஏரியாலாம் போயிட்டு நம்ம பார்க்க மாட்டோம், இவனே மோசமான ஆளா இருக்கான் அப்படி இப்படிலாம் கெட்ட வார்த்தை திட்டினாலும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் அதை பெருசா எனக்கு வந்து அது வந்து நம்ம ஆக்டர் ஆயிட்டோம். நான் வந்து ஐ வாண்ட் டு டூ என்ன சொல்றது ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றதான் என்னுடைய எய்ம். பட் அது ஒரு வில்லனி கிரே கேரக்டர் இல்லையா அது. ஸோ வந்து எனக்கு அது ஒரு கேரக்டர் ஓகே நம்ம ஒரு வில்லன் கேரக்டரும் பண்ண முடியும்னு ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 months நான் எந்த படமே ஒத்துக்கல. ஆஃப்டர் அங்காடி தெரு 9 months நான் வந்து எந்த படமே ஒத்துக்கல. அதாவது ஒரு வர்றதெல்லாம் வில்லனாவே வர்றேன், கேரக்டர் கேட்டு யாருமே வரல. அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வில்லன் தான் கூப்பிடுவாங்க, நாம தான் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்னு சொல்லி அதுக்கப்புறமா 9 months கழிச்சு நான் ஒரு வில்லனா ஒரு படம் கம்மிட் ஆனேன். அப்புறம் இப்போ ஒரு 6 படம் நான் வில்லனா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு 2 படம் நல்ல கேரக்டர் பண்றேன். அது வரும்போது நான் கேரக்டர் ஆர்டிஸ்டா தெரிவேன். ஸோ நான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது தான் எனக்கு நீங்க கேட்ட அந்த ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இடம் வரும். சார் பீயிங் an actor வந்து have you improved as a director? நீங்க ஒரு ஆக்டர் இருக்கணும் டைம்ல இவ்வளவு கத்திருக்கீங்க, ஸ்மால் நியூவான்சஸ் ஃபார்ம் an actor, டிஃபரெண்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. as a director வந்து நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா ஃபீல் பண்ணுங்க? ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்த்திருக்கீங்க, அப்படி ஏதோ இருக்கா சார்? இல்ல ஷுவரா இருக்குது. அதாவது வந்து எப்பவுமே நான் வந்து ஆஸ் எ டைரக்டராகவும் சரி ஆக்டராகவும் சரி நான் வந்து எப்பவுமே ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விஷயம் நான் கத்துக்குவேன். அது வந்து டைரக்டருக்கு அது ரொம்ப தேவை. ஆஸ் எ ஆக்டருக்கு வந்து டு பி என்ன சொல்றது ஒரு 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 டைரக்டருக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா இப்போ என்னுடைய ஷர்ட் இருக்கு, இந்த ஷர்ட்டை வந்து நான் காலர் இப்படி வச்சிருக்கு, இப்படி ஒரு கேரக்டர் இப்படி காலர் இப்படி தூக்கி விட்டு ஒரு கேரக்டர் போகுதுன்னு நான் அப்சர்வ் பண்ணுவேன். இந்த கேரக்டர் இந்த காலரை வரும்போது வித்தியாசம் தூக்கி விட்டுருக்கா அப்படியே, ஓகே ரைட் இது ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படி. என் படத்துல ஒரு கேரக்டருக்கு சார் காலரை மட்டும் தூக்கி கொடுங்க சார். பட் ஆஸ் ஆக்டரா போறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அப்சர்வ் பண்ணுவேன் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து நம்ம போய் நடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆஸ் எ டைரக்டராக போறோம், நம்ம வந்து ஒரு சீன் சொல்றாங்க, அப்போ அந்த கேரக்டரை ஆஸ் எ டைரக்டர் நான் உள்வாங்கி நான் ஒரு ரெஃப்ளெக்ஷன் பண்ணுவேன் அந்த கேரக்டர். டைரக்டர் ஓடுது சார் அப்போ
அப்படி வேணாம் சார், இப்படி பண்ணுங்க சார். அப்போ என்னன்னா அந்த டைரக்டர் அந்த கேரக்டர் அவர் அப்படி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு, அவருடைய ஃபீல் அப்படி இருக்கு. சோ as actor அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கேரக்டர் இப்படி இருக்காங்க, சோ யூ ஹேவ் டு போர்ட்ரே இட் இன் தட் வே. எல்லா படத்துக்குமே அந்த டைரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்போ என் படத்துல நான் ஆஸ் எ டைரக்டர் உங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கேரக்டர் வந்து இப்படி தான் வர. இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க வில்லனா, அவங்க ஒரு டயலாக்கே எதோ ஒன்று அவங்க ஸ்டைல் ஆஃப் மாடுலேஷன் அவங்க பிரச்சனை. நான் சொல்லல சார் அப்படி வேணாம் சார், இப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க. அவங்க பண்ணதை நான் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, நானே ஃபீல் பண்ணுவேன். அது அந்த ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுவாப்ல. சரி அவங்க சொன்னாங்க, கரெக்ஷன் பண்ணாங்க, கரெக்டா இருந்தது. எனக்கு அங்காடி தெரு படத்துல ஆஸ் ஏ ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஷாட். அதே தான் ஆஸ் ஏ டைரக்டராகவும் எனக்கு பிடிச்ச ஷாட். என்னன்னா அந்த டைரக்டர் வந்து வேற டைரக்டர், நான் ஒரு ஆக்டர். அதுல படம் பார்க்கும்போது நான் ஒரு ஆக்டரும் அப்படி ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நான் ஒரு டைரக்டரா இருந்தாலும் அட அப்படின்னு ஃபீல் பண்ணேன். என்ன ஷாட்னு கேட்டீங்கன்னா, அஞ்சலி வந்து கிளைமாக்ஸ் கிட்ட வந்து அவ தங்கச்சியை போய் ஸ்டேஷன்ல ஏற்றி விட்டு வருவாங்க. லேட் லேட்டா அவ ஆபீஸ்க்குள்ள என்ட்ராகும் போது நான் அந்த டேபிள்ல சாஞ்சி நின்று அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஷாட் டெரரா இருக்கும் அந்த ஷாட்டு. ஆனா அந்த ஷாட் எடுக்கிறப்போ டைரக்டர் என்னை கூப்பிட்டு, சார் அந்த டேபிள்ல சாஞ்சி இல்லைங்க சார், இதான் சார் கேமரா, நீங்க ஜஸ்ட் கேமராவை பார்த்து அப்படி எல்லாம் மறைச்சு ஒரு லுக் விடுங்க சார் அப்படின்னாரு. போய் என்ன லுக் இருக்குறீங்க எனக்கு தெரியாது நான் எதுக்காக பாக்குறேன், யாரை பாக்குறது. படத்துல பாக்குறப்போ அஞ்சலி அவ்வளோ டென்ஷனா உள்ள என்றாம என் ஷார்ட்டை போடும் போது அப்படி ஒரு டெரிஃபிக்கா இருக்கு. அப்ப ஒரு ஆக்டராகவும் சார் செம ஷார்ட்னு வச்சேன், ஒரு டைரக்டராகவும் நல்ல ஃபீலிங், நல்ல ஒரு கான்செப்ட். ஆமா, இப்போ நீங்க நாளைக்கு நடிகனானா கூட ஒரு டைரக்டர் என்ன சொல்றதோ பண்ணிட்டு வச்சுன்னா போதும், அதுவே உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தோம். அதனால இன்னைக்கும் நான் நடிகனாக வந்து 6-7 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் உங்க சக்சஸ் பத்தி எல்லா பேருக்கு தெரியும், இவ்வளோ படம் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ சக்சஸ் ஆயிருக்கு, இவ்வளோ மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஆனா என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தது when you starting off? என்ன கஷ்டமா இருந்தது? இப்போ வரைக்குமே கஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் தான். நீங்க சொன்னாக்கா மக்கள் நம்ப மாட்டாங்க சார். உண்மை. அது இன்னைய வரைக்கும் சினிமால பொறுத்த வரைக்கும் ஒரு யாரா இருந்தாலும் சரிதான், நானும் இல்லை ஒரு ஆஸ் டைரக்டர் யாரோ ஒருத்தர் இருக்காரு, இல்லை ஒருத்தர் இருக்காரு, எந்த டைரக்டர் இருந்தாலும் சரிதான், வெற்றி பெற்ற டைரக்டரா இருந்தாலும் சரிதான், அப்கமிங் டைரக்டர் இருந்தாலும் சரிதான், எல்லாருமே ஸ்ட்ரகிள் தான். ஆனா இந்த ஸ்ட்ரகிளுடைய என்ன சொல்றது பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். இப்போ வந்து நம்ம ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு யார்கிட்ட போய் அசிஸ்டன்டா சேரலாம், எந்த 2 டைமும் டைரக்டர் போனோம் வர வேணாம்னு சொல்லிட்டாங்களே, நாளைக்கு அவரை போய் பார்ப்போமா அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ரகிள் தான். அது ஒரு டீ கடைன்னு பேசிட்டு இருப்போம். ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபேன் ஓடும், ஏசி மேலே உட்காந்து, சரி இந்த ஹீரோ காசு சொல்லியாச்சு, இந்த ஹீரோ வந்து இப்போ டேட் லேட்டா, அது ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். ஸ்ட்ரகிளுடைய விகிதாச்ச பெர்சன்டேஜ் தான் மாறும். ஸ்ட்ரகிள் இஸ் ஸ்ட்ரகிள். ஆனா வசதியா கஷ்டப்படுறதுக்கும் கஷ்டப்பட்டுட்டே கஷ்டப்படுற வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசமும் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்பவே எனக்கு வந்து சேர்றதே பெரிய கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பேசிக்கா தேவை ஹேண்ட் ரைட்டிங். நான் அந்த சான்ஸ் தேடி போறப்பெல்லாம் என்கிட்ட எல்லாரும் கேட்பேன், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குமா? அப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா அது ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் கண்டுபிடிச்சேன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கரெக்ட் பண்ணேன். 3 monthsல ஹேண்ட் ரைட்டிங்கை கொண்டு வந்துட்டேன். ஹேண்ட் ரைட்டிங் கொண்டு வந்துச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்றப்ப அப்டேட். நான் அந்த சான்ஸ் தேடி போறப்போ என்ன கேட்பாங்கன்னா, கடைசி என்ன படம் தம்பி பார்த்தேன் அப்படிம்பாங்க, இந்த படம் பார்த்தேன், ஸ்டோரி என்ன அப்படிம்பாங்க. நம்ம பார்க்காம பார்த்தோம்னு போய் சொல்லவும் முடியாது. ஸோ ரீசெண்டாக பார்த்த ஃபிலிம். அப்புறமா வந்து என்ன, நான் சென்னைக்கு வர்ற வரைக்கும் இந்த இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், அதர் லாங்குவேஜ் படமே பார்க்குற பழக்கம் கிடையாது. நமக்கு ஒன்லி தமிழ் படம், அதுவும் கமர்ஷியல். அப்புறம் போகும்போது அங்கே போகிறப்போ இந்த படம் பார்த்தீங்களா, அந்த படம், அப்புறம் அந்த படங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன். ஓகே கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம். இப்போ தேவை இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டும் அலைஞ்சங்க. யாராவது எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம், இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுங்க, எனக்கு 10 minutes கொடுங்க போதும், நான் அவங்கள்ட்ட நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன். யாருமே ஒரே ஒருத்தர் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு, அது எனக்கு ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அங்கே போகிறப்ப நான் டைரக்டர் பார்க்கல, அந்த அசிஸ்டன்ட் அசோசியேட் குரூப் பார்த்தேன். அந்த அசிஸ்டன்ட் அசோசியேட் குரூப் வந்து நம்ம உள்ள போற வரைக்கும் அவங்க நம்மளை கொஞ்சம் தள்ளி வச்சா பார்ப்பாங்க. அது எப்பவுமே இன்செக்யூர்ங்கிறத விட இவன் புதுசா வந்து இடத்த கிழிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்ப நம்ம வந்து இவங்களை சரி பண்ணணும். அசிஸ்டன்ட் அசோசியேட்டோட நம்ம ஜெல் ஆகணும். அப்ப அவங்க கிட்ட நம்ம நல்லவன் பேர் வாங்கணும். இதெல்லாம் நான் ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அப்புறமா கடைசியா ஒரு நாள் என்னுடைய அத்தான்
அத்தான்னா எப்படி சொல்றேன், எங்க அக்காவுடைய ஹஸ்பண்டோட அண்ணன் எங்க இருக்க சென்னையில், அவர் வந்து பாரதிராஜா சாரோட ஃப்ரெண்டு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன், எனக்கு பாரதிராஜா சாரை பார்க்கணும், நான் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு அவருன்னாரு. நான் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க, இன்ட்ரோடக்ஷன் கேட்குறேன். இல்லை அவருக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, வேண்டாம், நான் வேற ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன்ட்டு. ஓகே, மறுபடியும் ஐ கம் பேக் டு ரூம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கே ராஜேஸ்வரன் பாரதிராஜா படத்துக்கு டைலாக் எழுதி ஸ்டோரிகளில் ஒருத்தர் டைரக்ட் பண்ண போறாரு, அவர் அசிஸ்டன்ஸ் நல்ல பசங்க தான் சொல்லுங்கன்னா இருப்பா, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ இப்போ நாளைக்கு காலையில் உனக்கு 10 minutes டைம் உனக்கு அவர் கொடுத்துருக்காரு, நீ இப்போயே அவர் பாரு. எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட், 10 minutesல அவரை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. போகிறப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஃபஸ்ட்டு போனோடனே என்கிட்ட கேட்ட கொஸ்டின், ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்? நான் நல்லா இருக்கும் சார். அப்படியா, இந்த பேப்பர் எடுத்து எழுதுங்க அப்படின்னு ஒரு பேடு பேப்பர் கொடுத்தாங்க. நான் உட்காந்து நம்ம தான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமே, உடனே அவங்களுக்குள்ள அப்படி பார்த்தாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே பாஸ் ஆகிட்டோன்னு. சரி ஓகே, என்ன ஃபில்ம் பார்த்துருக்கீங்க? நான் அப்போ தான் அப்டேட்டில் இருக்கிறேன். நான் அப்படி சர 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 லிஸ்ட்டு கொடுத்தேன். ஓ ஓகே ஓகே, இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி லைன் சொல்லு அப்படின்னா, அந்த படத்தோட ஸ்டோரி கிராஸ் செக் நடந்துச்சு. ஓகே சரி, நீங்கள் அந்த ரூமில் போய் உட்காருங்க. அசிஸ்டன்ட் நீங்கள் டைரக்டரே ஆகிட்டு சொல்லிட்டேன். நீங்கள் அந்த ரூமில் போய் உட்காருங்கன்னாங்க. அந்த ரூமில் போனால் எல்லாம் அசிஸ்டன்ட்லாம் அங்கே போய் உட்காரும்போது தான் இனி அவங்க இம்மிடியட்டாக நான் வந்து டிஸ்கஷன் ரூம்குள்ளே போயிட்டேன். எனக்கு தெரியாது அது டிஸ்கஷன் ரூம்னு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டிஸ்கஷன் ரூமில் உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ப்ரொமோஷன். அசிஸ்டண்டாக சேருதுங்கிறது வந்து எம்எல்ஏ ஆகிற மாதிரி, டிஸ்கஷன் ரூம்ல போய் உட்காருதுன்றது வந்து மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிற மாதிரி. நீ பார்லிமெண்ட்ல இருந்தீங்க இப்போ. ஏன் ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டோம். உள்ள போன உட்கார்ந்தவொடனே அதுக்கப்புறம் டெடிகேட் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலைல 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். 7 o'clock யாருமே வர மாட்டாங்க ஆஃபீஸுக்கு. நான் மட்டும் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஆஃபீஸுக்கு ஃபர்ஸ்ட் வர்றவங்க நான் வெங்கடேஷ் ஆஃபீஸில் இருப்பாப்ல, காலை 7 மணிக்கு வெங்கடேஷ் ஆஃபீஸுக்கு வந்துடுவாப்ல. நைட்டு வந்து எல்லாரும் போனதுக்கப்புறம் எல்லா ஃபைல் எடுத்து அடுக்கி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு, அப்புறம் அன்னைக்கு பேசின பாயிண்ட் 2-3 பாயிண்ட் எழுதிட்டு, அப்புறம் நடந்து ரூம் போகும்போது யோசிச்சுட்டு ஒரு பேஷன், ஒரு பைத்தியம் இந்த படம் பத்தி, ஒரு ஸ்கிரிப்ட் பத்தி, ஒரு டெடிகேஷன், இந்த கெரியர் பத்தி ஒரு இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆக விரும்புறவங்களுக்கு, the persons who want to be an assistant director, நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புங்க? நான் சொல்ல ஒன்றும் அட்வைஸ் இல்லை, இன்னைக்கு அன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங், இன்னைக்கு டிடிபி, இன்னைக்கு சிஸ்டம் பத்தி தெரியணும், உனக்கு நெட்ல போய் டவுன்லோட் பண்ண தெரியணும். இது வந்து இன்னைக்கு மஸ்ட். அது இருந்துச்சுன்னா உடனே ஒரு எந்த நீங்க ஈஸியா போகலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்யூப் பண்ணிட்டு இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் எக்யூப் பண்ணணும். மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். Tell me about the associations with அருண் விஜய் இருக்கு, சிம்பு கிட்டே இருக்கு, 3 படம் பண்ணிருக்கீங்க, விஜய் சாரோட 3 படம் பண்ணிருக்கீங்க, அர்ஜுன் சாரோட, சரத்குமார் சாரோட. ஸோ நீங்க எப்படி ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணுங்க சார்? சினிமாக்கு ஆடியன்ஸை கூட்டு வர்றது ஹீரோக்கள், அவங்கள தியேட்டர்ல உட்கார வைக்கிறது டைரக்டர். இது சரத் சார் பேசுறப்ப சொன்னாரு, இது ரொம்ப ட்ரூவான ஒரு வேலை. இந்த விஷயம் தெளிவா இருக்கும் பட்சத்தில் நம்ம ஹீரோ கூட என்ன, நான் இப்போ எந்த ஹீரோவுக்கு இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல சரத் சார், அர்ஜுன் சார், இப்போ விஜய் சார், சிம்பு சார், அப்புறமா இன்னொருத்தர் நம்ம அருண் விஜய், இவங்க 5 பேர் கூடயும் நான் வந்து 3 படம் 2 படம் கண்டினியூஸா பண்ணது. காரணம் என்னன்னா, ஈவன் நான் ஃபியூச்சரோட இன்னும் பண்ணுவேன். அதே மாதிரி நாளைக்கு ஒரு நியூ ஃபேஸ் வந்தாலும் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐ லவ் மை ஹீரோஸ். Correct, very true. எல்லாமே சொல்றாங்க I love this actor. நீங்க சொல்றீங்க I love my heroes வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். And tell me a bit more sir. Actually செல்பை சொல்வாங்க, tell me whether you accept it, true or false சொல்லுங்க சார். நீங்க வந்து ஒரு ஆக்டருக்கு நீங்க தான் ஹீரோ பண்றீங்க அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அருண் விஜய்க்கு வந்து he was a very good actor, ஆனா with 2 great movies you actually made him a very popular star. நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்களா சார்? You make actors into a big hero. கமர்ஷியலா நீங்க அக்செப்டன்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க அவங்களுக்கு. அருண் விஜய் வந்து ஒரு பிக் ஸ்டாரா ஆனதுக்கு ரீசன் நான் மட்டும் இல்ல, அருண் விஜயும் கூட, பிளஸ் அந்த படத்தோட ப்ரொடியூசர். படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு படத்தை வந்துட்டு நீங்க வந்து மாசி படம் எடுக்கிறப்போ எக்ஸ்பென்ஸ் செலவு பயங்கரமா இருக்கும், அதை பேர் பண்ண ப்ரொடியூசர். அது வந்து இட்ஸ் a team work. Definitely. Okay, on that note, before we say goodbye to Mr. Venkatesh sir, ஒரு 2-3 fast questions கேட்கலாம் உங்ககிட்ட சார். Tell me, who is the one director வந்து நீங்க அவரோட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க as an actor? As a director நான் ஒரு சங்கர் சாரோட நீங்க ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க. ஓகே, as a director சார் நீங்க வந்து யார் ஆக்டரோட ஒர்க் பண்ணணும், திருப்பி இன்னொரு வாட்டி ஒர்க் பண்ணணுமா, இல்லைன்னா ஒரு புது ஆக்டரா, இல்லைன்னா யாரோ ஒருத்தர்? மறுபடியும் நான் ஒர்க் பண்ணணும்னு விரும்புற ஆக்டர் வந்து சிம்பு. ஓகே, வெரி வெரி ஆனஸ்ட் ஆன்சர். நீங்க ஆக்ட்ரஸ் பத்தி பேசவே இல்லை சார். ஏன்னா என்னோட சப்ஜெக்ட் எல்லாமே ஹீரோ ஓரியன்டட் சப்ஜெக்ட். அதுல வந்து ஹீரோயின்ஸுக்கு
வந்து ஒரு டோட்டல் படத்தில் அவங்களுடைய போர்ஷன் 30% தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணுறதால பெருசாக நான் வந்து ஹீரோயின்ஸை வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே அட்மையர் ஆகுது, அவங்களோட இன்டராக்ஷன்லாம். நீங்க ஹீரோஸ்க்கு லவ் பண்ணுங்க, ஹீரோஸ்க்கு நீங்க லவ்வே பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்க படத்துல எப்பவுமே ஹீரோஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் உங்க படத்துல உங்க கெரியர்ல வந்து நமிதா மேடம், அது என்ன அசோசியேஷன் இருக்கு, எப்படி படம் திருப்பி பண்ணுவீங்களா சார் நீங்க அவரோட? நமிதா கூட ரெண்டு படம் பண்ணிருக்கேன். ஆனா வந்துட்டு திருப்பி பண்றது அப்படிங்கிறது வந்து என் கையில் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கேட்குற பேமெண்ட் கொடுத்தாங்க நான் பண்ணிடுவேன். ஆக்சுவலி வந்து என்னன்னா நமிதா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் எனக்கும் நமிதாக்கும் சிங்கே ஆகலை, செட் ஆகவே இல்லை. அவங்க அப்போதான் அவங்க தெலுங்கு முடிச்சுட்டு வந்திருக்காங்க இங்க. ஸோ தெலுங்குல படிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே வந்து எங்கள் அண்ணான்னு ஒரு படம் நடந்துட்டு இருக்கு. அந்த செட்டில் தான் நமிதா பார்க்குறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். நான் லொக்கேஷன் பார்க்க போயிருக்கேன் ஆக்சுவலி. இது எங்கள் அண்ணா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க வீடுனாங்க. அந்த வீடை பார்த்தேன். வீடை பார்த்து வரும்போது ஒரு ஹீரோயின் அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இது யார் இருந்தது? இதுதான் ஹீரோயினா அப்படின்னா, அது கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னேன். அது வந்துச்சு. வந்தோன்னா ஓகே பார்த்துட்டு ஓகே நான் வந்துட்டேன். வந்து நான் ப்ரொடியூசர் சொன்னேன், அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணை ஹீரோயினா போடலாம். அப்போ இமீடியட்டாக புக் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷூட்டில் வந்து நான் கிளாமரான காஸ்டியூம் கொடுத்தா யோசிக்கும், கிளாமர் காஸ்டியூம் நான் போட மாட்டேன். அப்போ நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த படத்தில் நீங்கள் கிளாமர் தான், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டை கிளாமர் குயின் ஆவீங்க, அதனால இந்த படம் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு ஆஃப் மைண்டடாகவே காஸ்டியூம் போட்டுச்சு. ஒரு 10 days ஷூட்டிங் அப்போ தான் செட்டில் ஆச்சு அந்த பொண்ணு மைண்ட். ஆனால் அடாப்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த படத்தினுடைய அந்த ஹிட்டு, அந்த பொண்ணுடைய அந்த ரேஞ்சு போனதுக்கப்புறம் அது நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு என் கூட. அப்புறம் 2வது படத்தில் அந்த பொண்ணு நடிக்கும் போது நம்ம ரொம்ப, அதாவது நான் ஆக்டிங்ல ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயம்னா, நமிதா வந்து வெரி குட், ரொம்ப நல்ல குட் ஹார்ட்டட், நல்ல மனசு உள்ள ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம். உங்க மாதிரி சார், ரொம்ப குட் ஆன்சர். ஏன்னா வந்து என்னன்னா அவங்க வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் உடைய பெயின் தெரிஞ்சவங்க, டைரக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு 6 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கு, அன்னைக்கு சீன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இருந்து பண்ணிட்டு போங்கன்னா இருந்து பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாம்பேலேருந்து, அது வந்து கேம் ஃப்ரம் சூரத். ஸோ வந்து சூரத் வந்து நார்த்லேருந்து வர்றவங்க வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் சவுத் பீப்புள்ஸுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இவங்க ரொம்ப அடாப்ட் ஆகி பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க வேதிகான்னு என் கூட மலைமலை படத்தோட ஹீரோயின், அவங்களும் சூப்பர்பான ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு அவங்களும் சொல்லலாம். அப்புறம் வல்லக்கோட்டை படத்தில் பெங்களூர்லேருந்து வந்து நடித்தாங்க அந்த ஹீரோயின். எல்லாருமே வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப அவங்கள கரெக்டான 9 o'clock காய்ச்சிட்டு வந்தாங்களா, 6 o'clock முடிஞ்சு ஓகே பாய் அப்படின்னு நம்ம இதாக கம்ஃபர்ட்டாக அனுப்புறதால எல்லாருமே வந்து என் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதில் எஸ்பெஷலி நமிதா, இந்த வேதிகாலாம் வந்து அவங்க லாங்குவேஜ் தெரியாமல் வந்தால் கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. So the reason for Namita wearing glam dress வந்து நீங்க தான். ரொம்ப தேங்க்யூ சார். மக்கள் சொல்றாங்க ரொம்ப பெரிய தேங்க்யூ. And on the last note, the final question, future என்ன பிளான் இருக்கு சார்? As a director, acting ஒரு படம் இருக்கு சார். As a director வந்து என்ன பண்ணுது? As a director வந்து இப்போ இமிடியேட்டா நான் வந்துட்டு பரத் வச்சு கில்லாடின்னு படம் போயிட்டு இருக்கு. இது மேபி 1 or 2 months அந்த படம் ரிலீஸ் ஆகும். அந்த கில்லாடிக்கு அப்புறம் எனக்கு வாய்த்த நண்பர்கள் இப்படி, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் தட் அப்படின்னு மீனிங். அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் காமெடி. ஸோ அது முடிச்ச உடனே இமிடியேட்டா இன்னொரு சப்ஜெக்ட் பண்றேன், அதுவும் காமெடி. அது வந்து கண்ணன் என்னும் மன்னன். இந்த ரெண்டும் வந்து நீ ஃபேஸ் வச்சு பண்றேன். இதுல வந்து என்னன்னா, என்னுடைய படங்கள்ல வந்து ஆக்ஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த 2 படத்துல பாத்தீங்கன்னா காமெடிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், கமர்ஷியல் இன்கிரிமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்கும். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு தளத்துக்கு வேற மாதிரியான ஸ்டைல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. Fantastic. Thank you so much for coming on the show, sir. ரொம்ப நன்றி and wish you all the very best. Thank you so much. On that note, we had a fantastic episode with the blockbuster Mr. A. Venkatesh. On that note, it's time to say goodbye to all the viewers of Peppers TV. What you can do is please log on to www.pepperstv.com, or from your mobile phones log on to m.pepperstv.com. My name is Rajiv and this was Mr. A. Venkatesh. Goodbye and stay tuned.